ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கிளாஸ்ல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா டைமர்ஸை பற்றி வந்து பார்க்க போறோம். நார்மலாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் 3 வகையான டைமர்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து ஒன் டிலே டைமர், ரெண்டாவது வந்து ஆஃப் டிலே டைமர், மூன்றாவது வந்து பல்ஸ் டைமர். சரியா? 3 வகையான டைமர்ஸ் வந்து காணப்படுகின்றது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி தொழிற்படுகின்றது, அதனுடைய டயக்ராம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சு கொள்வோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைமர்ஸ் வந்து இதுல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த இன்சர்ட் என்ற பார்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஆப்ஜெக்ட் என்று வரும். அதை கிளிக் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா ஃபங்க்ஷன் பிளாக் இருக்கும். சரியா? இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னா இந்த 3 டைமர்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கும். டைமர் ஒன் டிலே, டைமர் ஆஃப் டிலே, பல்ஸ் டைம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் டைமர் ஒன் டிலே எடுக்கிறேன். அடுத்தது செகண்ட் இதுல வந்து நான் டைமர் ஆஃப் டிலே வந்து எடுக்கிறேன். தேர்ட் பேஜ்ல வந்து பல்ஸ் டைமர் வந்து எடுக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப இதுதான் இந்த டைமரினுடைய கட்டமைப்பு. இதுல ஐஎன் என்று சொல்றதை வந்து நாங்கள் இன்புட் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய இன்புட்டை வந்து நாங்கள் இந்த முடிவிடத்துல தான் வந்து இன்புட்டை வந்து கொடுப்போம். சரியா? அடுத்தது இஎன்ஓ என்று சொன்னா வந்து என்னேபிள் அவுட்புட். என்னேபிள் அவுட்புட் என்று சொன்னா இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், அவுட்புட்டை வந்து கொடுப்போம். சரியா? இப்ப நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன செய்யறேன், ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்குறேன். சரியா? இதுல வந்து 3 டைமர்ஸ் தானே. ஸோ 3 டைமர்ஸுக்கு நான் ஒவ்வொரு வந்து அவுட்புட்டை வந்து கொடுத்துட்டேன். சரியா? அடுத்தது வந்து பிவி என்று சொன்னா என்ன, சிவி என்று சொன்னா என்ன பாத்தீங்கன்னா, பிவி என்று சொல்றது வந்து ப்ரீசெட் வேல்யூ, சிவி என்று சொல்றது வந்து கரண்ட் வேல்யூ. சரியா? ப்ரீசெட் வேல்யூ என்று சொன்னா என்ன மீனிங் என்று சொன்னா, நாங்கள் எவ்வளவு டைமிங் இப்ப கொடுக்க போறோம். இப்ப எங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் தொழிற்படணும், இல்லாட்டி சொன்ன ஒரு 5 செகண்டுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வேலை செய்யணும். நாங்களா கொடுக்குற வேல்யூ வந்து என்னத்துல கொடுப்போம்னு சொன்னா பிவி என்ற இதுல வந்து கொடுப்போம். சரியா? இப்ப நான் இதுல பிவியை வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னா இந்த இனிஷியல் வேல்யூன்ற ஒரு பார்ட் இருக்குதானே, இங்க தான் வந்து எங்களுக்கு எவ்வளவு டைமிங் வந்து நாங்க டைமிங்க கொடுக்க போறோம். சரியா? நார்மலா டைமர்ஸ்ல வந்து நாங்க டைமிங் கொடுக்கறதுக்கு வந்து கொமனான ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி நாங்க டைமர்ஸ்ல டைமிங் கொடுப்போம்னு சொன்னா டி ஹேஷ், இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10 செகண்ட் சொன்னா 10 செகண்ட். சரியா? இப்படித்தான் வந்து கொடுப்போம். கொடுத்துட்டு நாங்கள் ஓகே கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து சேவ் ஆயிடும். சிவியை வந்து நாங்க நார்மலாவே வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணி விட்டோம்னு சொன்னா சரி. அடுத்த விஷயம் வந்து இந்த ஒன் டிலே டைமர் எங்க யூஸ் பண்ண போறோம், ஆஃப் டிலே டைமர் எங்க யூஸ் பண்ண போறோம், பல்ஸ் டைமர் எங்க யூஸ் பண்ண போறோம் தெரிஞ்சிருக்கோம். ஒன் டிலே டைமர் தொழிற்பாடு என்னன்னு சொன்னா, இப்ப எனக்கு இதுல வந்து இன்புட் இருக்குது. நான் அந்த இன்புட்டை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்றேன். சரியா? இன்புட் இருக்குது. இந்த இன்புட்டை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னா என்ன செய்யணும், அவுட்புட் வந்து என்ன செய்யணும், ஒன்னாகணும். ஆனா எனக்கு வந்து இதுல வந்து அவுட்புட் வந்து ஒன்னாகாது. எவ்வளவு டைம், 10 செகண்டுக்கு வந்து ஒன்னாகாது. ஏன்னு சொன்னா எனக்கு வந்து நான் ஒரு இன்புட்டை வந்து நான் ஒரு சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்க வந்து அவுட்புட் ஆனது வந்து 10 செகண்ட் வந்து டிலே ஆகி வந்து ஒன்னாகணும். அதாவது 10 செகண்டுக்கு பிறகுதான் நான் சுவிட்ச் ஒன் பண்ணியும் 10 செகண்டுக்கு பிறகுதான் அந்த அவுட்புட் வந்து ஒன் ஆகணும் சொன்னா நாங்கள் ஒன் டிலே டைமர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுல வந்து நாங்க அவுட்புட் டைம் வந்து ஒரு பேரை கொடுத்து வந்து சேவ் பண்ணும். சரியா? இது வந்து ஒன் டிலே டைமர் தொழிற்பாடு. அடுத்த சிமுலேஷன் பண்ணீங்க, உங்களுக்கு அது பூரணமா விளங்கும். சரியா? அடுத்தது வந்து ஆஃப் டிலே டைமர். சரியா? ஆஃப் டிலே டைமர் வந்து ஒன் டிலே டைமரை விட டிஃப்ரெண்ட். என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்புட் இன்புட்டை வந்து சேவ் பண்ணுவோம். ஓகே. ஆஃப் டிலே டைமர் சொன்னா என்னடா வந்து நீங்க இப்ப இந்த சுவிட்சை வந்து புஷ் பண்றீங்க. சுவிட்சை வந்து புஷ் பண்ணினா என்ன செய்வார், அவுட்புட் வந்து உடனே ஒன்னாகிடுவார். ஒன்னாகிட்டு நீங்க இந்த சுவிட்சை வந்து திருப்பி ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்ணி நீங்கள் என்று சொன்னா அந்த அவுட்புட் வந்து ஆஃப் ஆக மாட்டார்ன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஆஃப் ஆக மாட்டார். அந்த டைமிங்கத்தை நாங்க என்ன சொல்லுவோம், இந்த பிவில ப்ரீசெட் வேல்யூல வந்து கொடுப்போம். இப்ப எனக்கு வந்து இந்த சுவிட்ச் ஒன் பண்ணிக்க ஆப்ஜெக்ட் வந்து ஒன் ஆகுது. நான் சுவிட்சை வந்து ஆஃப் பண்றேன். ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணின உடனே எனக்கு அவுட்புட் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு அது ஒரு 10 செகண்ட் வெப்பம். அதை வந்து நாங்கள் டி ஹேஷ் 10 செகண்ட். சரியா? 10 செகண்ட் கழிச்சு தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும், எனக்கு ஆஃப் ஆகணும். சரியா? இந்த விஷயம் இவ்வளவு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர டைம் வந்து நாங்க வந்து ஆஃப் டிலே டைமரை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது வந்து பல்ஸ் டைமர். பல்ஸ் டைமர் வந்து நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்குக்கு மட்டும். இப்ப எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப நான் ஒரு சுவிட்சை போடுறேன். சுவிட்சை போட்டா ஒரு 10 செகண்ட் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகணும். அதுக்கு பிறகு வந்து அது ஒர்க் ஆக தேவையில்லை என்று சொன்னா நீங்க சுவிட்ச் ஒன் பண்ணி சரியா 10 செகண்ட்ல என்ன செஞ்சிடும், அந்த அவுட்புட் வந்து என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிடும். ஸோ இங்கேயும் வந்து கரண்ட் வெளியே நாங்க வந்து நார்மலா சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மேல கரண்ட் வெளியே சேவ் பண்ணுவோம். இதுல வந்து பிவியூ நான் எனக்கு ஒரு விரும்பின டைமை கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து ஒரு 5 செகண்ட் வந்து கொடுக்குறேன். டி ஹேஸ் 5 செகண்ட். சரியா? கொடுத்துட்டு இப்ப நாங்க இதை
சிமுலேஷன் பண்ணி பார்ப்போம். சிமுலேஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் அது என்னென்ன மாதிரி அவுட்புட் வந்து நடக்குன்னு சொல்லி. நார்மலா செல்ப்ரோல வந்து சிமுலேஷன் பண்றதுக்கு ஒரு சொட்டு டைம் எடுக்கும். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து சிமுலேஷன் வந்து ரெடி ஆயிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் ஒன் டிலே டைமர். ஒன் டிலே டைமர்ல வந்து இது வந்து இன்புட் சுவிட்ச் சரியா. இப்போ நான் சுவிட்சை வந்து ஒன் பண்றேன். ஒன் பண்ண எனக்கு அவுட்புட் என்ன செய்யல, ஒன் ஆகல. இங்க பாருங்க சிவில வந்து வேல்யூ செகண்ட் ஓடிக்கொண்டு போகுது. 4, 5, 6, 7, 9, 10 சரியா. இப்ப என்ன செஞ்சது, இந்த டைமிங் வந்து ஓடி முடிஞ்ச பிறகுதான் என்ன செய்யுது, அவுட்புட் வந்து ஒன் ஆகுது. நான் ஸ்விட்சை வந்து ஒன் பண்றேன். ஒன் பண்ணின உடனே அவுட்புட் வந்து ஒன் ஆகல. அந்த டைம் வந்து ஓடி முடிஞ்ச அப்புறம் தான் என்ன செய்யுது, அவுட்புட் வந்து ஒன் ஆகுது சரியா. அப்ப இதுல வந்து உங்களுக்கு டைம் ஒன் டிலே இந்த ஃபங்க்ஷன் வந்து விளங்கியிருக்கும். அடுத்தது வந்து டைம் ஆஃப். இப்ப நான் சுவிட்ச் ஒன் பண்றேன், எனக்கு வந்து அவுட்புட் என்ன செஞ்சுட்டுது, ஒன் ஆயிடு. திருப்பி சுவிட்ச் என்ன செய்யறேன், ஆஃப் பண்றேன். அவுட்புட் வந்து என்ன செய்யல, ஆஃப் ஆகல சரியா. இங்க என்ன செய்யுது, டைமிங் ஓடுது 3, 4, 5. இந்த பிவி சிபி வேல்யூ ஆனது வந்து பிவி வேல்யூக்கு ஈக்குவலா வரைக்கதான் அவுட்புட் வந்து ஆஃப் ஆகுது சரியா. அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறோம் பல்ஸ் டைமர். பல்ஸ் டைமர்ல வந்து நான் என்ன செய்யறேன், இன்புட்டை வந்து ஒன் பண்றேன். இது வேற வந்து என்ன செய்யறாரு, ஒண்ணுல இருக்கிறார். ஆனா இங்க டைமிங் ஓடுது பாருங்க, 5 செகண்ட் வந்தோடனே என்ன செய்யறார், அவுட்புட் வந்து தானாவே என்ன செய்யறார், ஆஃப் ஆகிறார். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணது, நார்மலா வந்து ஒரு கன்வேயர் சிஸ்டங்கள் அதுகளில் வந்து இப்படியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது விளங்கியல என்று சொன்னீங்கன்னு சொன்னா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதை தொடர்ந்து நிறைய கவுண்டர்ஸ் அங்கால அந்த விஷயங்கள் வந்து வீடியோ போட இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரும்.